பொழுது விடுகிறது போகவிடு என்று தூதன் சொன்னாலும் அழுது அழுது ஆசீர்வாதம் பெறாமல் விடமாட்டேன். பொழுது விடுகிறது போகவிடு என்று தூதன் சொன்னாலும் அழுது அழுது ஆசீர்வாதம் பெறாமல் விடமாட்டேன். பெறாமல் விடமாட்டேன். பெறாமல் விடமாட்டேன். ஆசீர்வாதம் பெறாமல் விடமாட்டேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற வசனம் ஆதியாகமம் 32வது அதிகாரம் 26வது வசனம். அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான். யாக்கோபு ஆண்டவரிடத்திலே போராடுகிறார். ஆண்டவரே, நீர்தான் என்னை ஆசீர்வதிக்க முடியும், வேறு யாரும் என்னை ஆசீர்வதிக்க முடியாது என்று இரவெல்லாம் அவரிடத்திலே போராடி அந்த ஆசீர்வாதத்தை போராட்டத்தின் மூலமாக ஆண்டவரிடத்திலே விடாப்பிடியாய் அவரை பிடித்து கொண்டு நீங்கள் தான் எனக்கு வழி என்று அவர் சொல்கிறது பார்க்கிறோம் நாம். அப்படி சொல்லும்போது ஆண்டவரே அவருடைய போராட்டத்திற்கு பதிலாக அதற்கு ஆசீர்வாதத்தை அவருக்கு கொடுக்குறார். அதே போல தான் சில சமயத்தில் நாமளும் ஆண்டவரிடத்தில் சில காரியங்களை தொந்தரவு பண்ணி, ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு வழி, வேறு எதுவுமே எனக்கு வேறு வழி இல்லை, சோர்ஸ் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லி அவரை வலுக்கட்டாயமாய் நம்ம கேட்கும்போது எப்படி ஆண்டவர் யாக்கோபுக்கு கொடுத்தாரோ அதே போல் ஆண்டவர் கொடுப்பார் நமக்கும். நாம் விசுவாசிக்க வேண்டும். சில சமயத்தில் நம்ம கூட வீட்டில் ஏதாவது தொந்தரவு பண்ணி இதை வாங்கி கொடுங்க அதை வாங்கி கொடுங்கன்னு தொந்தரவு பண்ணி கேட்கும் போது ஒரு தடவை 2 தடவை சும்மா அடிக்கடி அதையே கேட்கும் போது சரி போ இந்தா வாங்கிக்கோன்னு வாங்கி கொடுத்துருவாங்க. அதே போல தான் ஒரு தகப்பன்கிட்ட கேட்குற மாதிரி தான் யாக்கோபு கேட்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அதே போல் இந்த நாளிலும் எந்த ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறீங்களோ, ஒருவேளை சரீரத்தில் சுகம் வேண்டும் என்று காத்திருக்கிறீங்களா, இல்லை பொருளாதார நெருக்கடியாக என்னவாக இருந்தாலும், எந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும், எப்படி இந்த யாக்கோபு போராடி நீங்கள் தான் வழி என்று கேட்டு பெற்றுக்கொண்டாரோ அதே போல் நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். God bless you.